ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிக்க கேட்போம். நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைத்திருக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நாங்கள் இருக்கிறோம். யாக்கோபின் குடும்பத்துக்கு தம்முடைய முகத்தை மறைத்திருக்கிற கர்த்தர். யாக்கோபின் குடும்பத்துக்கு தேவன் தம்முடைய முகத்தை காண்பிக்க வேண்டும். அவருடைய சமூகத்தை நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் காண்பிக்கணும். ஆனால் அந்த முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய முகத்தை காண்பிக்க நானும் என் குடும்பமும் காத்திருக்கிறது. முதலாவது. இரண்டாவது எதிர்பார்த்திருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, காத்திருக்கிறது, எதிர்பார்த்திருக்கிறது. உன் குடும்பத்தில் தேவ சமூகம் இருக்கிறத செய்யணும். உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் அற்புத அடையாளங்களாக சீயோன் பருவத்தில் வாசமாயிருக்கிற கர்த்தராலே உன் குடும்பம் அற்புதமும் அடையாளமா இருக்கணும். சொல்லுங்க, அற்புதம் அடையாளம் சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் நல்ல சத்தமா சொல்லுங்களேன். நானும் என் குடும்பமும் அற்புதமா இருக்கணும், அடையாளமா இருக்கணும். அப்படின்னா அதுக்கு கீழே உள்ள வசனம், நீ என்ன செய்யக்கூடாது, அஞ்ஞனம் பார்க்கிறவங்கள்ட்ட போகக்கூடாது, முணுன்னு ஓதுகிறவனிடத்துல போகக்கூடாது. நீ கர்த்தருக்கு காத்திருக்கணும், நீ கர்த்தரிடத்துல விசாரிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எங்கேயாவது முணு ஓதிக்கிட்டு இருக்கிற எந்த மதத்தை சார்ந்தவனாகவும் இருந்தாலும் சரி, அவன் கிறிஸ்தவ இருந்தாலும் சரி, முணுன்னு ஓதி உனக்கு தினமும் தீர்க்க தரிசனம் சொல்றேன் வா வாரம் தீர்க்க தரிசனம் சொல்ல ஓடாது. நீ கர்த்தரிடத்துல போய் விசாரி. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய முகத்தை உனக்கு காண்பிப்பார். நீயும் உன் பிள்ளைகளும் அற்புதமா அடையாளமா இருப்பீங்க. அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. கர்த்தர் உன் குடும்பத்தை நேசிக்கிறார். உன் குடும்பத்துக்கு தம் முகத்தை மறைக்க மாட்டார். அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அந்த தெய்வத்தை நாம் நன்றாக தேடுவோம். அவருடைய முகம், அவருடைய சமூகம் உன் வீட்டோடு கூட இருப்பதாக. 3 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். 1, உன் குடும்பத்தை ஆண்டவர் இந்த உலகத்துல, இந்த பூமியில என்ன நோக்கத்தோடு படைத்தார்? மனுஷர்களாகிய நம்மை குடும்பமாக ஏன் இந்த பூமியில படைத்தார்? 2வது, குடும்பத்துல இருக்கும்போது வரும் பிரச்சனைகள் என்ன? 3வது, குடும்பத்தில் வர்ற காயங்கள் என்ன? இதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். குடும்பத்தில் தேவ சமூகம் இருக்குமானால் குடும்பத்தை ஆண்டவர் படைத்த நோக்கத்தை நிறைவேற்றணும். ஆண்டவர் எதற்காக குடும்பத்தை இந்த பூமியில படைத்தார்? 1, ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தை வாசிப்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த பூமியை உண்டாக்கினார் ஆண்டவர். இந்த பூமியில மனுஷனை படைத்தார். மனுஷர்களாகிய நம்மை
அவருடைய சாயலாக படைத்தார். இந்த பூமியில நம்ம வாழும்போது அவருடைய சாயலை நாம் காண்பிக்க படைத்தார். அதுதான் நோக்கம். அவருடைய சாயல் என்ன? அன்பு, பொறுமை, சமாதானம், ஞானம், அதிகாரம், ஐக்கியம், இப்படிப்பட்ட அவருடைய குணங்களினால நம்மளை படைத்தார். குரங்கிலிருந்து நம்மளை ஆண்டவர் படைக்கல. சத்தியமா சொல்றேன். குரங்குல இருந்து படைச்சிருந்தாருன்னா நம்ம ஒருத்தரும் இந்த மாதிரி உட்கார்ந்து பிரசங்கம் கேட்க மாட்டோம். கர்த்தருடைய சாயல்னால நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆணும் பெண்ணுமாக படைத்தார். 2 பேருக்குமே ஆண்டவருடைய சாயலினால உண்டாக்கப்பட்டவங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் படைச்சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பூமியில ஆண்கள் மாத்திரம் இருந்தா எப்படி இருக்கும்? சில ஆள் சொல்ல நிம்மதியா இருந்திருப்பையா. இந்த உலகத்துல பெண்கள் மாத்திரம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் 2 பேரையும் வித்தியாசமா படைச்சார். ஆனா அவருடைய சாயலின்படி தான் படைச்சிருக்காரு. எதுக்கு படைச்சாரு? இந்த பூமியில சந்ததிகள் வரணும்னு படைச்சார். அதான் நோக்கம். ஆனா இப்போ என்ன செய்யறான்னா, ஆணும் சேர்ந்து வாழணும்னு பார்க்கறான். அதுக்கு ஆண்டவர் படைச்சாரு? இல்லை. ஆணும் சேர்ந்து விடுங்க. சபையில அப்படி கல்யாணம் நடத்துறான். நம்ம தேசம் நல்ல தேசமா தான் இருந்துச்சு. ஆனா சட்டம் போட்டிருக்கிறோம், ஆண்களோடு வாழலாம், பெண்களோடு வாழலான்னு சட்டம் போட்டிருக்கான். அப்போ நம்ம போற பாதைகள் தேவ திட்டத்தின்படி அல்ல. குடும்பம் வித்தியாசமா நடக்குது. தேவன் அப்படி படைக்கல. இந்த நாட்கள்ல ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக படைத்து பக்தி உள்ள சந்ததியை உருவாக்க அவருடைய நோக்கம் இருக்குது. எல்லாரும் கைகளை வச்சு, ஆண்டவரே எங்க குடும்பம் நாங்கள் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியாக இந்த உலகத்துல இருக்க எங்களை நீர் படைத்து கொண்டீர். அதற்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் நம்மளை நல்ல அதிகாரத்தோட படைச்சிருக்கிறார். இந்த மிருக ஜீவன்கள், ஆகாயத்து பறவைகள், நீரில் வாழும் எல்லா ஜந்துக்களையும் நீங்க ஆண்டு கொண்டு கீழ்ப்படுத்தி நீங்கள் ஆளுகை செய்து வாழுங்கள் என்று கர்த்தர் இந்த பூமியிலே மனுஷர்களாகிய நம்மை படைத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட நோக்கத்தோடு தான் ஆண்டவர் நம்மளை படைத்து இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார், குடும்பங்களாக. குடும்பத்தினுடைய நோக்கமே இந்த சமுதாயத்தை பாதுகாக்கணும். நம்ம குடும்பம் வாழுகிற இந்த வாழ்க்கை சமுதாயத்தை பாதுகாக்கணும். சமுதாயத்தில் பார்க்கும்போது சண்டைகள் இருக்குது, குடிகள் இருக்கிறது, கொலை, கொள்ளை, வறுமை, பலவிதமான குழப்பங்கள் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். வேலை ஸ்தலத்தில் போனீங்கன்னா நல்ல குடும்பத்தில் இருந்து வந்தவங்க நல்ல வேலை செய்கிறாங்க. குழப்பமான குடும்பத்தில் இருந்து வந்தவங்க சமுதாயத்தில் சரியாக வேலை செய்ய அவங்களால முடியலை. வீட்டில் எப்படி சண்டை போடுறாங்களோ அங்கேயும் சண்டை நடக்குது. வீட்டில் எப்படி கொடுமை நடக்குதோ அந்த இடங்கள்லையும் கொடுமை இருக்குது. உன் குடும்பம் சமுதாயத்தை பாதுகாக்க ஆண்டவர் வைத்தார். உனக்குள்ளே இருக்கிற இந்த 3 பேர், 4 பேர், 5 பேர், அந்த காலத்தில் 12 பேர், 8 பேர், 9 இருந்துச்சு. இப்போ குடும்பம்னு சொன்னால் 3 பேர், 4 பேரோட இருக்குது. இந்த 4 பேர், இந்த 3 பேரே ஒழுங்காக வாழ முடியலை. அதுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை இப்போ பயங்கரமாக இருக்கு. பொருள் பெருகிட்டு, பணம் பெருகிட்டு, நேரம் பல விதத்தில் செலவழிக்கப்படுறதுனால இந்த 4 பேர் 5 பேர் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளேயே சொசைட்டியை சரியாக நடத்த முடியாதனால குடும்பங்களின் குடும்பம்தான் சபை, குடும்பங்களின் குடும்பம்தான் தேசம். இந்த தேசம் பாதுகாக்கப்படணும்னா சின்ன குடும்பங்கள் நல்ல விதத்தில் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
நீ போகிற இடம் சமாதானமா இருக்கணும், குழப்பத்தை உண்டாக்க கூடாது. நீ சபையிலையும் பாருங்க, ஊழியங்களும் குழப்பமா இருக்குது. குழப்பமா இருந்தா முழுவதுமே குழம்பி போயிடும். உனக்கு குழப்பத்துக்குள்ள நடத்துறது இல்லை தெய்வம். நீ சரியா ஒழுங்கா நடத்தி ஒழுங்கா ஒரு சமாதானத்தோடு நடத்துறதுக்கு தான் ஆண்டவர் சபையை வச்சிருக்கிறார். சபை சமுதாயத்துக்குள்ள ஒரு நல்ல பாதுகாப்பாக குழப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலையில கொண்டு போகணும். அதுதான் ஆண்டவர் நம்ம அப்படி குடும்பமா படைச்சிருக்கிறார். யூத குடும்பங்களை நீங்க எடுத்துக்கிட்டா, யூதர்கள் தங்கள் குடும்பத்துக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேதத்தை போதிப்பாங்க. எல்லாம் யூத குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா வேதத்தை கற்றுக்கொள்வாங்க. யூத குடும்பங்களை நீங்க பார்த்தீங்கன்னா நல்ல படிப்பாங்க. யூத குடும்பங்களை நீங்க பார்த்தீங்கன்னா நல்ல வேலை செய்வாங்க. இந்த உலகத்திலேயே யூதர்கள் விஞ்ஞானத்திலையும் மருத்துவத்திலையும் கண்டுபிடிப்புகளிலையும் மேன்மை உள்ளவர்களா இருக்கிறாங்க. காரணம், அவங்க குடும்பத்துக்கு நல்ல நேரத்தை செலவழிச்சு குடும்பத்தை நல்ல கட்டி எழுப்புகிறவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த யூத குடும்பங்களை நாங்கள் படிக்கும்போது அவர்கள் சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிற குடும்பங்களாக நீர் வைத்திருக்கிறீர். எங்க குடும்பமும் சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல எங்க குடும்பங்கள் சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமும் பாதுகாப்புமா இருக்கணும். மூணாவது, உன் குடும்பம் பரிசுத்தமா இருக்கணும். உன் ஃபேமிலி, பிள்ளைகள் இதெல்லாம் பரிசுத்தமா இருக்கணும். நம்ம தான் சமுதாயத்துக்கு பரிசுத்தத்தை காண்பிக்கணும். நம்ம குடும்பத்தை நம்ம நல்லா நடத்தணும். நம்ம குடும்பத்தை கவர்மெண்ட் நடத்தக்கூடாது. கவர்மெண்ட்ல இருந்து எவ்வளவு பணம் வரும் அதை வச்சு நீ உன் குடும்பத்தை நடத்த முடியாது. கவர்மெண்ட் உன் பிள்ளைகளை திருத்துறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட நீ ஒப்பு கொடுக்க முடியாது. ஆர்ஃபனேஜை தேடி உன் குடும்பம் போகக்கூடாது. உன் குடும்பத்தை நீ நல்லா நடத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. சண்டை வந்தா, குடும்பத்துல சண்டை வந்தா, சண்டையை தீர்க்கிறதுக்கு எங்க போறாங்க? போலீஸ் ஸ்டேஷன் போறான். போலீஸ் உன் குடும்பத்தை திருத்த முடியுமா? திருத்த முடியாது. நீ போலீஸுக்கு போய் பாரு, அவன் உன் குடும்பத்தை திருத்த முடியாது. இப்போ பிள்ளைகளை பெற்றோர் அடித்தால் எங்க போயிடுறாங்க? போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. இன்னும் இந்தியாவில் இன்னும் அது வரல. வெளிநாடுகள் எல்லாமே பிள்ளைகளை யாராவது தொந்தரவு பண்ணா, பிள்ளைகள் ஃபோன் பண்ணா யார் வந்துடுவா? போலீஸ் வந்துடுவான். பிள்ளைகளை பெற்றோர் சரியா நடத்தலைன்னா யார் வந்துடுவா? போலீஸ். அந்த சோசியல் சர்வீஸ்ன்னு ஒன்று வச்சிருக்கிறான். பிள்ளைகளை அடிக்கடி பிரச்சனை, புருஷ மனைவிக்குள்ள சண்டை வந்து பிள்ளைகளுக்கு பிரச்சனை வருதுன்னா பிள்ளைய தூக்கிட்டு அவன் சோசியல் சர்வீஸை கொண்டு போயிடுவான். ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் குடும்பங்கள் இருக்குது. இப்படி குடும்பங்கள் கவர்மெண்ட்டோ போலீஸோ கோர்ட்டோ நடத்தக்கூடாது. உன் குடும்பத்தை உண்டாக்கின தேவன் உன் குடும்பத்தை நல்லா நடத்தணும். நீங்க தேவனிடத்துல சேர்ந்திருக்கணும். நல்ல கைவேத்தி, இயேசுவே ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க குடும்பங்களை நாங்க நல்ல தேவன் எங்களை விசாரித்து நடத்த எங்க குடும்பங்களுக்கு பெரிய காரியங்களை நீ செய்யணும். ஆமென். கர்த்தர் வைத்த திட்டம் உன் குடும்பத்துல நிறைவேறணும். உன் குடும்பம் சமுதாயத்துக்கு பாதுகாப்பா இருக்கணும். உன் குடும்பம் பரிசுத்தமா வாழணும். மற்ற யாரும் உன் குடும்பத்தை நடத்தக்கூடாது. நீ பரிசுத்தமா உன் குடும்பத்தை நடத்தணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரெண்டாவது, குடும்பத்தில் வர்ற பிரச்சனைகள் ஏன் வருது? பிரச்சனைகள் கவனியுங்க. ஒரு குடும்பத்தை பற்றி படிப்போம். நியாயாதிபதிகள் 19:1 அதிகாரம். இஸ்ரவேலில் ராஜா இல்லாத அந்நாட்களில் எப்ராயிம் மலைகள் அருகே பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தான். அவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராளாகிய ஒரு ஸ்திரீயை தனக்கு மறுமனையாட்டியாக கொண்டிருந்தான். அடுத்த வசனம். அவள் அவனுக்கு துரோகமாய் விபச்சாரம் பண்ணி அவனை விட்டு யூதா தேசத்துக்கு பெத்லகேம் ஊரில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு போய் அங்கே 4 மாதம் வரைக்கும் இருந்தாள். எத்தனை மாசம் போயிட்டா? வீட்டை விட்டு
4 மாசமா வீட்டை விட்டு போயிட்டா. ஒரு குடும்பத்தை பார்க்குறோம். இந்த குடும்பம் ராஜா இல்லையா, ராஜா அந்த நாட்களில் இல்லை. அப்படின்னா அதிகாரம் இல்லை. அதிகாரத்துக்கு கீழ்ப்படாம இருந்தால் இஷ்டம் போல ஆட்கள் வாழ்வார்கள். அதிகாரத்தை ஆண்டவர் படைச்சிருக்கிறார். ஆண்டவர் தேவனுடைய அதிகாரம் ஒன்று இருக்குது, சபையில் அதிகாரம் இருக்குது, சபையின் அதிகாரம் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக குடும்பத்தில் ஆண்டவர் அதிகாரம் வச்சிருக்கிறாரு, சொசைட்டியில் அதிகாரம் வச்சிருக்கிறார். இந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு வாழணும். ராஜா இல்லாததுனால அவன் இஷ்டம் போல நடத்தக்கூடாது. உன் குடும்பம் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கணும். புருஷனுக்கு தலை யார்? புருஷனுக்கு தலை யாரு? கிறிஸ்து. மனைவிக்கு தலை யாரு? புருஷன். அதை எல்லாம் ஒத்துக்கொள்றீங்களா? அடுத்தது, இஸ்ரவேலின் ராஜா இல்லாததுனால அவன் போல இஷ்டப்படி செய்தான் என்பதை பார்க்குறோம். அதிகாரம் ரொம்ப முக்கியம். வீட்டில் இருக்கிற அதிகாரம். பிள்ளைகள் யாருக்கு கீழே இருக்கணும்? பெற்றோருக்கு கீழே இருக்கணும், அதிகாரத்துக்கு கீழே இருக்கணும். இஷ்டப்படி பிள்ளைகள் போகக்கூடாது, அதிகாரம் இருக்கணும். அந்த பிள்ளைகள் அப்பா அம்மா சொல்றது கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். புருஷன் கிறிஸ்துவுக்கு முற்றிலும் கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். மனைவி கீழ்ப்படிந்து இருக்கணும். அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட எல்லைகளில் அவர்கள் சரியாக வாழணும். அதை கரெக்டாக வச்சிருந்தா குடும்பம் நல்லா இருக்கும். இப்போ இவன் பரதேசியா தங்குனானா, ஒரு இடத்துல ஒழுங்கா பரதேசினா யாரு? பண்டாரம் பரதேசின்னு சொல்லுவான்ல, ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்க மாட்டான், பரதேசியா இருப்பான். இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்தில் பரதேசியா தான் இருக்கான், பண்டாரம் மாதிரி இருக்கான். ஒரு வேலையில ஒழுங்கா இருக்க மாட்டான், ஒரு வீட்டில் ஒழுங்கா இருக்க மாட்டான், ஒரு இடத்துல ஒழுங்கா. குடும்பங்கள் ஆண்டவர் குடியிருப்பின் எல்லையை நியமிச்சிருக்கிறார். அந்த குடியிருப்பின் எல்லைகளுக்கு கீழே உன் குடும்பம் ஒழுங்கா இருக்கணும். ஒரு வேலையை பார்த்தா ஒழுங்கா வேலையை பார்க்கணும். ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு வீடு வாடகைக்கு மாத்திக்கிட்டே போகக்கூடாது. காரணம், வீட்டுக்காரன் சில நேரம் சரியில்லாத ஆளா இருப்பான். ஆனா நீ சரியா இருந்தா அந்த வீட்டுக்காரனே சரியாக்க முடியும். ஹல்லேலூயா. கை வைத்து கர்த்தரை துதிப்போம். ஆமென். நிறைய பேர் மாசம் மாசம் மாத்திக்கிட்டே இருக்கிற ஆட்களா இருக்கிறார். நீ இருக்கிற வீடு நல்லா இருக்கணும். குடியிருப்பின் எல்லைகளை கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். நல்ல ஒரு இடத்துல ஒழுங்கா இருந்த. உலகத்துல நம்ம பரதேசி தான். இந்த உலகம் நமக்கு சொந்தமானதல்ல. நமக்கு சொந்தமாக ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். ஆனா இந்த பூமியில குடியிருக்கும் போது சரியா உன் குடும்பத்தை சரிப்படுத்தி நிலைப்படுத்தும்படி ஆண்டவர் விரும்புகிறார். 3வது, இவன் லேவியின் குடும்பத்தை சேர்ந்தவன். லேவியின் குடும்பம் ஊழியத்துக்குரிய குடும்பம். ஊழியக்காரன் சரியா இருக்கணும், மாடலா இருக்கணும். ஊழியக்காரன் நல்ல ஒழுங்கா இருக்கணும். ஆனா இவனுடைய வாழ்க்கையில இவன் லேவியனா இருந்தாலும் இவனுக்கு மறுமனையாட்டி வந்துட்டான். யார் வந்துட்டான்? மறுமனையாட்டி வந்துட்டான். லேவியர்கள் இதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியவர். மறுமனையாட்டி வந்திருக்கிறான். ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி தான் இருக்கணும். வேற எந்த விதத்திலும் உன் கண்ணோ இருதயமோ போகக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். சோதனைகள் உனக்கு உண்டு. குடும்பங்கள் இன்றைக்கு பல விதத்தில் தவறான வாழ்க்கைக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். வேலை ஸ்தலத்தில் ஒரு பெண்ணு, வீட்டில் ஒரு பெண்ணு, போகிற ஊருக்கெல்லாம் ஒரு பெண்ணு அவனுக்கு இருக்கக்கூடாது. உனக்கு ஒரு மனைவி ஒழுங்காக இருக்கணும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் சரியாயிரு. இன்னைக்கு பெண்களும் கெட்டு போய் இருக்கிறத பார்க்குறோம். பெண்கள் தவறான தொடர்புகளோடு வாழுகிறார்கள். ஜாக்கிரதையாக வாழணும். கர்த்தர் தான் இந்த நாட்களில் சபைகளுக்குள்ள இந்த பரிசுத்தத்தை கொடுக்கணும். இவள் விபச்சாரம் செய்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விபச்சாரம் செய்து தன் கணவனுக்கு துரோகம் செய்தாள் என்று பார்க்கிறோம். கணவன் வேலைக்கு போன பிறகு உன் வீட்டில் நீ பரிசுத்தமும் ஜெபத்திலையும் வீட்டு காரியங்களை கவனித்து பிள்ளைகளுக்காக காத்திருந்து சரியா இருக்கணும். உன் வீடுகளுக்குள்ள எவனும் தெரியாத ஆளோ உன் வேலை ஸ்தலத்தில் இருக்கணும். எவனுமோ உள்ள நுழையக்கூடாது. உன் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும். ஆமென். இவள் விபச்சாரம் செய்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விபச்சாரம் செய்து
4 மாதம் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டான். 4 மாதம் போயிட்டான். உன் வீட்டை விட்டு போகாத. உன் வீட்டில் உன் புருஷன் பில்லி சூனியக்காரனாக இருந்தாலும் அங்கேருந்து அவனுக்காக ஜெபம் பண்ணு. உன் மனைவி பில்லி சூனியம் வைக்கிறவளாக இருந்தாலும் அங்கே இருந்து ஜெபம் பண்ணு. வீட்டை விட்டு போகாத. வீட்டை விட்டு போயிட்டு அங்கே அம்மா வீட்டுக்கு போகிறேன், சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போகிறேன், இனிமேல் வாழ முடியாது, சாக போகிறேன் அப்படின்னு சொல்லாத. வாழ்க்கையில் ஜாக்கிரதையாயிரு. வீட்டுக்கு போயிட்டுன்னா திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த காலத்து புருஷன்மார்கள் கூப்பிட மாட்டாங்க, அந்த காலத்தில் உள்ளவங்களாவது கூப்பிடுவாங்க. இவன் போய் கூப்பிட்டுருக்குறான். அவன் அவ்வளோ இதாக இருந்தாலும் அவன் லேவியனில் கொஞ்சம் நல்ல புத்தி இருந்திருக்குது, அவளை தேடி போயிருக்கிறான். ஆனால் இந்த காலத்து புருஷர்கள் சுயத்தில் பயங்கரமாக இருப்பாங்க, தேட மாட்டாங்க. போனால் போட்டோம், வந்தால் அவன் வர்றான், இல்லாட்டா எனக்கு என்ன வேறு ஆள் இல்லையா, எனக்கு என்ன படிப்பு இல்லையா அப்படின்னு இருக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மாவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. போடா அவள் போனால் போட்டுட்டா, நாங்கள் வேறு ஆளை பார்த்து வைக்கிறோம், வேறு ஆளை பார்த்து வையேன், உன்னையும் அவள் கவுத்துவா, அவனையும் கவுத்தி விடுவா கண்டிப்பாக. அதனால் அவன் வாழ்க்கையில் நீ ஜாக்கிரதை ஆயிரு. உன் இஷ்டம் போல் செய்ய முடியாது. ஆண்டவர் நியமித்திருக்கிற அதிகாரம் குடும்பத்தில் கரெக்டாக இருக்கணும். இவன் தேடி போயிருக்கிறான். தேடி போனால் மாமனார் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாருன்னு இருக்கு. புருஷன் தேடி வந்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். சில ஆட்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டான். புருஷன் அவன் வர்றான், கல்யாணம் கட்டி கொடுத்துருக்க மகளை, புருஷன் வர்றான், அவனை மதிக்க வேண்டாமா, அவனை கண்டபடி ஏசுறது, அவனை வீட்டுக்குள்ளே அவனை ஏற்றுறதில்ல, அவனை விரட்டி விடுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக காரியங்களை செய்யுங்க. ஆனால் இந்த மாமனார் என்ன செய்தான்னா, அவன் வந்தான், வந்து உடனே அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்தான். 3 நாள் இருன்னு சொல்லிட்டான். எத்தனை நாள் இருன்னு சொல்லிட்டான்? 3 நாள். நல்லா புசிச்சு குடித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருன்னு சொன்னான். சரி, 3 நாள் கழிச்சாவது இவன் போயிட வேண்டாம். மாமனார் சொன்னார், இன்னொரு நாள் இருப்பா அப்படின்னு சொன்னார். இன்னொரு நாள் இரு, நம்ம சந்தோஷமா. ஏன்னா இவனுக்கு ஃபெலோஷிப் இல்லை போல, மர்மம் தான் ஃபெலோஷிப்பு போல, குடிக்கிறதுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கும் இதுக்கும் இவன் தான் கிடைச்சிருக்கிறான். அதனால் உட்காந்துட்டான். அடுத்த நாள் புறப்படணும்னு சொன்னால் விடலை. இன்னொரு நாள் இன்னைக்கு இருத்தி விட்டான்னு இருக்குது. உன்னை ஒருத்தனை இருத்தக்கூடாது. எந்த மாமனாரும் சரி, எந்த மாமியாரானாலும் சரி, யாரும் உன்னை தீர்மானம் எடுக்கிறதுக்கு உன்னை யாரும் இருத்தக்கூடாது. நீயும் உன் குடும்பமும் தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம்னு சத்தமாக சொல்லுங்க. டிசிஷன் மேக்கிங்கை யாரும் உனக்கு பண்ணக்கூடாது. நீயும் உன் குடும்பமும் பண்ணணுமே தவிர, இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் ரிமோட் கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. மகளை கண்ட்ரோல் பண்ணுறது, வீட்டுக்குள்ளே இருந்தே ரிமோட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது. இன்றைக்கி ஒருத்தன் இது இப்போ எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பி வச்சிருந்தான். அது இப்படி போட்டிருக்குது. ஒரு ஃப்ரெண்ட்ஸு, ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு பேசுகிறது ஒரு 35 செகண்டு 40 செகண்ட். 2 பெண்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க பேசுகிற நேரம் 2 மணி நேரம். பெண்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் 2 மணி நேரம் பேசுகிறாங்க. ஒரு கணவனும் மனைவியும் பேசுகிறது 3 செகண்டு. ஒரு கணவனும் மனைவியும் பேசுகிறது 3 செகண்ட். இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இப்படி தான் உலகம் இருக்கே தவிர, உண்மையாக உட்கார்ந்து பேசி உண்மையான ஒரு காரியங்களை செய்கிறதுக்கு குடும்பங்களுக்கு நேரங்கள் இல்லை. இப்படி சூழ்நிலைகளில் இருக்கும்போது இவன் தன் மாமனார் சொன்னபடி 5ஆவது நாளும் இருந்துட்டான். 5ஆவது நாளும் இருந்து புசிச்சு குடித்து இருக்கும்போது போனோன்னு சொன்னான். அவர் சொன்னார், சூரியன் அஸ்தமனமாக போகுது, இப்போ போகாத அப்படின்னு சொன்னார். இவன் புறப்பட்டவன் கொஞ்சம் முந்தி புறப்பட்டுருக்கணும், புறப்படாமல் பிந்தி புறப்பட்டான். குடும்பத்தை கொண்டு போகிறவன் கவனமாக குடும்பத்தை கொண்டு போகணும் இல்லையா? ராத்திரி புறப்பட்டு வரும்போது ஊர்கள் மோசமான ஊர்கள், மோசமான ஊர்கள், இப்பவும் இருக்கிற ஊர்கள் மோசமான ஊர்கள். பெண்கள் தனியாக போகிற காலம் அல்ல இது, பயங்கரமான காலம். குடும்பத்தோடு போய் ராத்திரி வீதியில் தங்கிட்டான். எங்கே தங்கிட்டான்? உனக்கு ஞானம் வேண்டாமா? ஒரு மனைவியை கூட்டிகிட்டு வரையே, வீதியில் தங்கலாமா? ஒரு ராத்திரி கூட்டு போறிய, பாதுகாப்பாக கூட்டு போகணுமே. இதெல்லாம் மனசுக்குள்ளே உதிக்காமல்
தண்ணி போட்டுட்டு வந்திருப்பான் போல தெரியுது. மாமனார் கூட தண்ணி போட்டு குடிச்சு வந்திருக்கிறான். வந்து கடைசியில் வீதியில் தங்கி இருக்கும்போது ஒரு கிழமை வர்றான். ஒரு கிழமை, நல்ல கிழமை. அவன் சொல்கிறான்ப்பா, இந்த ஊர் மோசமானது, வீதியில் நீ தங்காத, என் வீட்டுக்கு வான்னு சொல்லி ஒரு கிழமை கூட்டிகிட்டு போன போது அந்த வீட்டை சுற்றிடுவோம். வீட்டுக்கு யார் வந்தது? அந்த ஆளை நாங்கள் அறியணும், அந்த அந்த மனைவியை நாங்கள் பிடிக்கணும், இல்லை அந்த ஆளை நாங்கள் தப்பாக நடத்தணும்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் தவறான ஊர் மக்களாக இருந்தார்கள். இந்த உலகத்தில் சில ஊர்கள் கெட்ட ஊர்கள், மோசமான ஊர்கள் இருக்கும். பைபிளில் நீங்கள் ஆபிரகாம் ஒரு ஊருக்கு வந்தால் அந்த ஊருக்கு பேர் என்ன? அது தெரிஞ்சால் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? அது ரொம்ப முக்கியமான ஊர், கேராரூர். அந்த ஊர் பேர் என்ன? கேராரூர், அந்த ஊர் பேர். அவன் ஆபிரகாம் அந்த ஊரை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தான். சுற்றி பார்த்துட்டு வந்து ஒய்ஃபுக்கிட்ட வந்து என்ன சொல்கிறான்? நீ என் மனைவின்னு சொல்லாத, நீ யாருன்னு சொல்லு, சகோதரின்னு சொல்லு. ஏன் சொல்கிறான்? என்னைய கொண்டுட்டு ஒன்று என் மனைவியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதனால இந்த ஊர் பொல்லாத ஊர் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஊரில் உள்ளவெல்லாம் சொந்த மனைவியோட வாழ்கிறதில்ல. என்ன செய்வாங்கன்னா, மனைவியை வாடகை கொடுத்துருவான். இந்த மனைவியை 6 மாதத்துக்கு நீ வச்சுக்க, உன் மனைவியை 6 மாதத்துக்கு நான் வச்சுக்கிடுவேன்னு சுற்றுற ஊர் அந்த ஊர். ஒரு மனைவி அழகாக இருந்தால் புருஷனையே கொண்டுட்டு எடுத்துகிட்டு போகிற ஒரு ஊர். அப்படிப்பட்ட பயங்கரமான ஊர் அந்த ஊர். ஆமாம், அது மாத்திரம் சோதம் குமராவை கர்த்தர் ஏன் அழிச்சாரு? பயங்கரமான பாவம் செய்கிற ஊர் அந்த ஊரில். சோதம் குமரா பட்டணத்தில் தூதர்கள் போன போது அந்த தூதர்களை வெளியே விடு, அவங்கள நான் அறியணும்னு சொல்லி அந்த தூதர்களை வெளியே கொண்டு வர சொன்ன ஊர் அது ஊர். அதனால தான் வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி அழிக்கிறது. இந்த ஊர்கள் அழிக்கப்படும். நீ இருக்கிற ஊர் பொல்லாத ஊர், அந்த ஊரை கவனித்து உன் குடும்பத்தை சரியாக நடத்து. அந்த ஊர் பொல்லாத ஊர். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற பட்டணம், நாங்கள் இருக்கிற ஊர்கள் மோசமான ஊர்கள். அந்த நாட்களில் பாவம் பெருகிட்டு வருது, பாவம் நிறைஞ்சி வருகிற ஒரு இடமா இருக்குது. எங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாக்கணும். கைகளை உயர்த்தி, இயேசுவே, பரிசுத்தமாக வாழ குடும்பத்தை பாதுகாக்கணும். கடைசியில் இவன் சரியாக குடும்பத்தை நடத்தாதனால, சரியாக கொண்டு வராதனால இவன் மனைவியை கெடுத்து கொன்று போட்டார்கள் என்று இருக்குது. இவன் மனைவியை எடுத்துட்டு போய் 12 துண்டா வெட்டி ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு துண்டை அனுப்பி வச்சு அந்த ஊரில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இஸ்ரவேலில் ஒரு கொடுமையான காரியம் நடந்தது. காரணம், ஒரு லேவியன், ஒரு மறுமனையாட்டி. அவனுக்கு அவன் சரியாக தீர்மானம் எடுக்காதவன், குடும்பத்தை ஒழுங்காக நடத்தாதனால முழு குடும்பங்களும் சொசைட்டியும் அழிக்கப்பட்டது. எத்தனையோ குடும்பங்கள் அழிக்கப்பட்டது. இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் இல்லாமல் போகும் அளவுக்கு அப்படிப்பட்ட பயங்கரமான பாவத்தை அந்த குடும்பத்தில் மூலமாக செய்யப்பட்டது. உன் குடும்பம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. 2 கை வைத்து, எங்கள் குடும்பம் சொசைட்டியில் பாதுகாப்பாக இருக்கணும். நாங்கள் எங்கள் பிள்ளைகளும் தயவினால் பாதுகாக்கப்படணும். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி, ஐயா, எங்கள் குடும்பத்துக்குள்ள இப்படிப்பட்ட குழப்பங்கள் வரக்கூடாது. எங்கள் குடும்பம் பரதேசியை போல இருக்கக்கூடாது. எங்கள் குடும்பம் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்ட குடும்பமாக இருக்கணும். எங்கள் குடும்பம், ஆண்டவரே, தீர்மானத்தை நாங்கள் சரியாக எடுக்கிற குடும்பமாக இருக்கணும். எங்கள் குடும்பங்களுக்குள்ள விபச்சார வேசித்தன ஆவிகள் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. லாமா லாபா லாபா. விபச்சார வேசித்தன ஆவிகள் குடும்பத்துக்குள்ள உள்ள நுழையக்கூடாது. பாதுகாக்கணுமே. கைகளை சுற்றி ஊழியர்களுக்குள்ள, ஆண்டவரை, விபச்சார வேசித்தன ஆவிகள் வரக்கூடாது. மூப்பர்களுக்குள்ள வரக்கூடாது. பிள்ளைகளுக்குள்ள வரக்கூடாது. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள், சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் பாதுகாப்போடு கூட இருக்கணும். ஆண்டவரே, எங்கள் நிமித்த சொசைட்டி பாதுகாக்கப்படணும். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். 3வது, உன் குடும்பத்துக்குள்ள காயங்கள் இருந்தா தேவ சமூகம் இருக்காது. காயங்கள் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. எபேசியர் 5:33 வாசிப்பான். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவள். மனைவியும் புருஷனிடத்துல எப்படி இருக்கணும்?
மனைவி புருஷனிடத்துல எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. பயமா இருக்கணும், பக்தி இருக்கணும் புருஷனை பார்த்தா. இப்ப இந்த காலத்துல புருஷனை பார்த்தா பயமும் இல்லை, புருஷனை பார்த்தா என்ன இல்லை, பக்தியும் இல்லை. போயிட்டு அப்படி காலம் மாறிட்டு. ஒரு புருஷனுக்கு ரெஸ்பெக்ட் ரொம்ப தேவை. அவரு புருஷன் ரொம்ப 100% அவரு ரொம்ப இதா இருக்க மாட்டாரு. உங்களுக்கு சொல்லித்தரேன், புருஷனுடைய மூளையெல்லாம் பாக்ஸாக தான் இருக்கும். அதாவது ஒரு நேரம் ஒரு காரியத்தை தான் அவருக்கு செய்கிறதுக்கு இருக்கும். அந்த பாக்ஸாக இருக்கும். கனெக்ஷன், அந்த மூளை அப்படி கனெக்டடாக இருக்காது. மனைவிக்கு மூளை அப்படி இல்லை, பால் போல் இருக்கும். கனெக்ஷன் வந்து இங்கே 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 எல்லாம் போய் கனெக்ட் ஆகியிருக்கும். புருஷனுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு காரியம். அவர் கார்னா காரை மாத்திரம் தான் நினச்சிக்கிட்டு இருப்பார். மனைவி நினைக்க மாட்டார். கார் 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 கார். அடுத்த வேலை 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 இருக்கு. இதுதான் நினைச்சிருப்பான். மனைவி அப்படி இல்லை, வேலை, காரு, புருஷன், பிள்ளை இதெல்லாம் கனெக்ட் ஆகியிருக்கும். புரிஞ்சா புரிஞ்சிக்க, புரியலன்னா விட்டுக்க. புருஷன் மாதிரி அப்படிதான் இருப்பான். 100% அவன் இது இல்லை. ஆனால் அவனுக்கு பயம் பக்தியும் வேணும். சரி, அவர் தப்பு பண்ணிட்டாருன்னா அன்பாக சொல்லு, ஐயா வீட்டுக்கு பிந்தி வரீங்க, வீட்டில் சில காரியங்களை கவனிக்காமல் இருக்கனால எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, கொஞ்சம் செய்யுங்க அப்படி சொல்லணும். நீ உமக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம், நீ உம்ம கூட வாழ்கிறத விட நான் செத்துட்டு போகிறது நல்லதுன்னு சொன்னால் அவனை மதிக்கிறது இல்லை. நீ பயமும் இல்லை, பக்தியும் இல்லை, உன் வாழ்க்கையில் சரியில்லை. பிள்ளைகளை பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளை என்ன செய்யணும்? மதிக்கணும். மதித்து குடும்பங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் கனப்படுத்தி அன்பாக இருக்கணும். அதுதான் குடும்பம். ஒரு புருஷன் மனைவி இடத்துல அன்பாக இருக்கணும். கேர் அண்ட் லவ் அவளுக்கு இருக்கணும். கேரே பண்ணுறதில்ல. உன் பிஸ்னஸ் நீ போயிட்டு வந்து வீட்டில் என்ன ஹோட்டல் நினைச்சியா வீடை வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு நீ போவா? லாட்ஜும் ஹோட்டல் மாதிரி உன் வீட்டை வச்சிருக்க கூடாது. உன் வீட்டுக்கு நீ தான் சொந்தக்காரன். வீட்டை ஒழுங்கு அன்போட நடத்து. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 2 கை வைத்து. இந்த குடும்பங்களுக்குள்ள இதெல்லாம் இப்படி இல்லாதனால காயம் வந்துடுது. என்ன வந்துடுது? காயம். என்ன காயம் வருது? என் புருஷன் அன்பாகவே இல்லை அப்படின்னு நீ நினைச்சு தீர்மானம் பண்ணிட்டேன்னா காயம் உள்ள இருக்குன்னு அர்த்தம். மனைவி என்ன மதிக்கவே மாட்டேங்க. நீ மதிக்கிற மாதிரி நடக்கவும் மாட்டேங்க. மதிக்கணும். ஆனால் மதிக்கிற மாதிரி மதிப்பெல்லாம் டிமாண்ட் பண்ணி வர்றதில்ல. உன் லைஃப் மூலமாக தான் மதிப்பு வரும். அன்பு தேவை. புருஷன்கிட்ட அன்பு இருக்கணும். பேசுகிற பேச்சையெல்லாம் பார்த்தா அவனால் சகிக்க முடியலை. அன்பே இல்லாமல் போச்சு. காயம் வந்துட்டு வீட்டுக்குள்ள கசப்பு, காயம். கசந்து கொள்ளாதவங்க. காயம் உள்ள வந்துட்டு இந்த 2 இல்லை, அன்பும் இல்லை, பயமும் பக்தியும் இல்லைன்னா காயம் வரும். அடுத்த குடும்பத்துக்குள்ள எப்படி காயம் வருதுன்னா, இந்த நார்கள், நாத்தனார்கள், மாமனார்கள், வேற மாமி ஆறுகள், கொழுந்தனார்கள், அந்த புதுசா வந்திருக்கு. இந்த நார்கள் எல்லாம் காயத்தை உண்டாக்கிறது. குடும்பங்களுக்குள்ள காயத்தை உண்டாக்குற இந்த நார்கள் சரியா நடந்து கொள்ளணும். குடும்பத்துக்குள்ள இதுகள் எல்லாம் பயங்கரமா இந்த குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கி காயத்தை உண்டாக்குகிற ஆட்கள். உன் குடும்பத்துக்குள்ள உன் மனைவியினுடைய குடும்பத்தார் இல்லை கணவனுடைய குடும்பத்தார், மாமியார் இருக்கான்னு வச்சுக்க. அவ இந்த வீட்டுக்கு வந்த இந்த மருமகளை அன்பா நடத்தணும், மகளை போல நடத்தணும். புருஷன்கிட்ட போய் சரியில்லைடா, தெரியாம உனக்கு நீ கட்டிட்டு வந்துட்டா நான் கட்டி வச்சிட்டோம் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த புருஷனா இருக்கணும். அம்மா என் ஒய்ஃபு என் சரீரத்தோடு சேர்ந்தவா, அவளை குற்றப்படுத்துனீங்கன்னா என்னைய குற்றப்படுத்துறீங்கன்னு அவனுக்கு தைரியம் சொல்ற முதுகெலும்புள்ள புருஷர்கள் இன்னைக்கு தேவை. என்ன ஆமீன் வர மாட்டேங்க? நீங்கள் அந்த புருஷன் எங்கள் அம்மா அவங்க அம்மாவை அன்னைக்கே விட்டுட்டு நீ இவளை கட்டிட்டு நீ இருக்காங்கிற மனசு உனக்குள்ளே வரணும். இன்னைக்கு அநேகர் அதுக்கு இல்லை.
அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்தாலே இவளாவது மறந்து இந்த குடும்பத்தோட என்னை ஆண்டவர் சேர்த்துருக்கான்னு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் அம்மா 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 அம்மான்னு இருந்துக்கிட்டே இருந்தா அம்மா அம்மாவாக தான் நீ இருக்கணும். குடும்பத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை அங்கீகரித்து காயமில்லாமல் வாழப்பாரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அடுத்தது குடும்பத்துக்குள்ள 3 விதத்துல காயம் வரும். ஒன்று, காயம் எங்க வந்துச்சு? உன்னத பாட்டின் புதுசா 5:7 வாசிங்க. நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். இந்த காயம் இவளுக்கு ஏன் வந்துச்சு? மணவாளன் வந்து வீட்டை தட்டிக்கிட்டு நிற்கிறார். கதவை திறந்து வாங்கய்யா அப்படின்னு. ஏன்னா இவளுடைய பின்னணி, இவ கருப்பு, இவ பின்னணி, இவ ஒரு தோட்டக்காரி. ஆனா ஒரு மணவாளன், ஒரு ராஜா, இவர் வர்றாரு வீட்டுக்கு. இவர் வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறார். பனியில நனைஞ்சுக்கிட்டு அவர் கூப்பிடுறாரு, அழகா கூப்பிடுறாரு. இவ கதவை திறக்கிறதுக்கு பதிலாக இவ டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறான். என் காலு நான் இனிமே எப்படி அழுக்காக்குவேன், நான் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன் எப்படி உடுத்துவேன், இந்த மாதிரி கதை விட்டுக்கிட்டு இருக்கிறா. மணவாளன் என்ன செய்யிட்டாரு? போயிட்டார். மணவாளன் போனால் அவரை அதுக்கு பிறகு எழும்பி தேடி ஓடி போகும்போது தான் காவக்காரர்கள் இவளை என்ன செய்யிட்டாரு? அடித்து காயப்படுத்திட்டாங்க. டிலே பண்ணுறது சில சின்ன காரியங்கள் மக்களை காயப்படுத்திடணும். புருஷன் வீட்டுக்கு வந்தால் கதவை ஒழுங்கா சீக்கிரம் திறக்கணும். அவர் வெளியே விட்டுக்கிட்டே இருந்தால் அவருக்கு என்ன வந்துடும்? அவர் கோவம் வந்துடும். நான் இவ்வளோ நேரம் தட்டிக்கிட்டு இருக்கேன், எங்கே போனான்னு. அவன் அங்கே அடுப்பில் அப்போ தான் பாலை வச்சுக்கிட்டு அது வடியை காத்துக்கிட்டு இருப்பான். இவருக்கு கதவை தட்டிருப்பான். டிலே வந்து அவன் அடுப்பை அணைச்சி போட்டாது வந்து வாங்க ஐயா காப்பி, உங்களுக்கு தான் காப்பி போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லணும். இல்லை, அவர் அதுக்குள்ளே கோவப்பட்டு காயப்பட்டு அவர் இதே மாதிரி தான் டெய்லி நடக்குதுன்னு சொல்ல. அதே போல் மனைவி வந்தாலும் கதவை திறந்து நல்ல அன்பாக பேசுறது போல, நீ வெளியவே நில்லு, நான் உன்னை கதவை திறக்க மாட்டேன்னு சொன்னால் எத்தனை புருஷர்கள் மனைவியை வெளியே விட்டு கதவை பூட்டியிருக்கான்னு தெரியுமா? இவெல்லாம் கல்யாணமே கட்டியிருக்கக்கூடாது. இவெல்லாம் மனைவியை வெளியே விட்டு கதவை பூட்டி டிலே பண்ணி காயத்தை உண்டாக்குகிற ஆட்கள். எல்லாம் சின்ன காரியங்கள் மனுஷருக்குள்ள காயத்தை உண்டாக்கி வாழ்க்கையில் காயம் உண்டாகிரும் டிலே பண்ணுறதுனால. 2வது லூக்கா 10:30. இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டு அவர்கள் அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். குற்றுயிராக விட்டுட்டு போயிட்டாங்க. கள்ளர்கள் காயப்படுத்துவார்கள். இந்த ஓமையில 3 கூட்டத்தை பார்க்கிறோம். 1, கள்ளர்கள் யாரு? அடுத்தவன் பொருளை அடிச்சாவது திருடி தனக்கு எடுக்கிறவன் தான் கள்ளன். 2வது லேவியரையும் ஆசாரியரும் பார்க்குறோம். அது என்னன்னா, என் வேலை என் காரியம், எனக்கு நேரம் இல்லை, நான் போறேன்னு போயிட்டே இருப்பான். சபையில் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. பாலிய ஸ்திரீகளுக்கு என்ன கொடுக்கணும்? புத்தி சொல்லணும். இங்கே ஏதாவது புத்தி சொல்கிறோமா? புத்தி சொன்னாலும் புத்தி கேட்க மாட்டாங்க இந்த காலத்தில் உள்ள பிள்ளைகள். உன் வேலையை பாருமா, எனக்கு இருக்கிற கஷ்டம் உனக்கு என்ன தெரியும்னு போயிடுவாங்க. ஆனால் முதிய ஸ்திரீகள் சபையில் பாலிய ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லணும். நான் என் குடும்பத்தை நல்லா நடத்தினேன், கணவன்மார் இப்படி தான் இருப்பாங்க, பிள்ளைகளை அன்பாக வச்சுக்க, பாலிய புருஷன்ட்ட அன்பாயிரு, வீட்டில் அன்பாரு, இப்படி சொல்லி கொடுக்கணும். இப்படி புத்தி சொல்லி சபையில் ஒருத்தருக்கு கர்த்தருடைய வருகை இருக்கிறதுனால புத்தி சொல்லி ஒருத்தர் கட்டி எழுப்பணும். அதுக்கு தான் சபைக்கு வர்றோம். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவாரா? அவர் என்ன ஜோக் அடிக்காரு இதுதான் தெரியுமே தவிர சிரிச்சிட்டு போயிடாத. உன் வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு ஒருத்தருக்கு புத்தி சொல்லி நீங்கள் கட்டணும். திருடன் யாரு? அடுத்தவன் பொருள் தனக்கு எடுக்கணும். இது அடுத்தவன் பொருளை அடிச்சாவது எடுத்து காயப்படுத்தியாக எடுக்கணும். இப்படி இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் மனைவி என்ன கொண்டு வந்தா வீட்டில், உங்கள் வீட்டில் அங்கங்கே அதெல்லாம் இருக்குது. இப்பவுமே அவங்க வீட்டை விற்று ஏதாவது வாங்கிட்டு வா, நீ திருட. அடுத்த வீட்டில் ஒய்ஃபு வீட்டில் இருக்கிறத எப்படியாவது பிடிச்சி இழுக்கிறவன் திருடன். மனைவி புருஷன் சம்பளம் வாங்கிட்டு வருவார், மெதுவாக திருடி அவங்க வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறான்.
2 பேர் மேலே பார்க்குறவங்க அவங்க சம்பளத்தை வச்சுட்டு அவங்களே என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி குடும்பம் ஒரு நாளும் சரியாக வராது. புருஷன் மனைவி 2 பேரும் ஒன்று தான். உன் சம்பளமும் 2 என்னது தான் ஒன்று. இது ஏன் சம்பளம், இது நான் எனக்கு செலவழிப்பேன், என் வீட்டுக்கு நான் கொடுப்பேன். நீ கேட்குறது யாருன்னா, நீ கல்யாணம் கெட்டாமலே இருந்திருக்கணும், உங்கள் வீட்டையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும். புருஷன்கிட்ட உன் சம்பளத்தை காமிக்காமல், புருஷன் மனைவிகிட்ட சம்பளத்தை காமிக்காமல் 2 பேரும் திருடர்களாக இருந்து வாழுகிற வாழ்க்கை இருக்கக்கூடாது. நாம் இருக்கிறது நல்லா வாழணும், நல்ல குடும்பத்தை நடத்து, மற்ற குடும்பங்களுக்கு கொடு, மற்ற குடும்பத்திலிருந்து திருடாத. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆனால் இந்த நல்ல சமாரியன் காயம் கட்டுகிற சமாரியன். அல்லேலூயா. தன்னிடத்துல திராட்சை ரசம் இருக்குது, தன்னிடத்துல வாகனம் இருக்குது, தன்னிடத்துல எண்ணெய் இருக்குது, இதெல்லாம் கொடுத்து தியாகமா காயத்தை கட்டணுமே தவிர காயப்படுத்தாத, மற்றவங்களை காயப்படுத்தி வாழாதவன் பேச்சுகளினால. பெரியவங்களை மதி, மூத்தவங்களை மதி, இளையவங்க பெரிய மூத்தவங்களை மதிச்சு அவங்கள மரியாதையோட பேச பழகு. காயப்படுத்திடாத. உனக்கு காயம் வரும்போது கர்த்தர் நிச்சயம் காயத்தை கட்டுவார். அல்லேலூயா. 3வது என்ன காயம் வருதுன்னா 1 ராஜாக்கள் 20:37. அதன் பின் அவன் வேறொருவனை கண்டு என்னை அடி என்றான். அந்த மனுஷன் அவனை காயம் உண்டாக அடித்தான். அது தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையில அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுக்கு அடிக்க சொல்றான். அடிச்சா என்ன வருது? காயம் வருது. குடும்பங்கள்ல நிறைய அடி இப்போ இருக்குது. அடினால காயம் இருக்குது. அடிச்சு சில புருஷர்கள் அடிச்ச அடியினால ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, கூட்டிட்டு போறாங்க. அந்த அடி மாதிரி அடிக்கிறான். இப்ப மாத்தியும் அடி விழுது. நீ சில ஆளை நீ அடிக்க வேண்டாம், கையை ஓங்கினாலே போதும் அடி விழுந்த மாதிரி தான். வார்த்தைகள் மற்றவங்களை காயப்படுத்திடுறது, அடிக்கிறது. குடும்பங்களில் அடித்து சண்டை போடுறது சர்வ சாதாரணம் ஆயிட்டு. விசுவாச குடும்பங்களில் இது ரொம்ப நடக்குது. அடிக்காட்டாலும் தொண்டையை பிடிச்சிடுறான். தொண்டையை பிடிச்சி அம்மைக்கு காயப்படுத்தி இவ தெரியாமல் பரண்டி விட்டுறான். நகத்தை அதுக்குன்னே நீளமாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். சில ஆட்களுடைய நகத்தை பார்த்துருக்கீங்களா? நல்லா நீளமாக வளர்த்துருப்பான். எதுக்குன்னா பரண்டுறதுக்கு. சில புருஷன்மார் முதுகை கொண்டு காட்டுறான். பாருங்க பாஸ்டர், இயேசுநாதர் சிலுவையில அறையப்பட்ட மாதிரி. அவன் பாவம் பரிதாபமா இருக்கு. அவன் முதுகை பார்த்தா அவன் வெக்கமில்ல அவன் முதுகை காட்டுறான். இந்த மாதிரி காயங்கள் வரக்கூடாது. வாழ்க்கையில கவனமா இருக்கணும். மற்றவங்களை காயப்படுத்துறது. நம்ம ஆண்டவர் காயம், அவர் கைகளில் காயம் இருக்குது, அவருடைய தழும்புகள் உன்னை குணமாக்கும். அல்லேலூயா. காயங்களை நம்ம வீட்டை விட்டு மாற்றுவோம். 2 கைகளை பேத்தி, ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை விட்டு காயங்கள் மாறட்டும்ப்பா. எங்கள் குடும்பம் ஒழுங்காக சீராக இருக்கட்டும், சொசைட்டிக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும், சொசைட்டியில் நல்லா இருக்கட்டும். என் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய சமூகம் நம்மை நிரப்பட்டும். தேவாவும் சமூகமே என்ற பாடலை நாம் பாடுவோம். எல்லாரும் எழுந்து பாடுவோம். தேவா உம் சமூகமே எனது பிரியமே. நல்ல 2 கை வைத்து தேவா உம் சமூகமே எனது பிரியமே. ஹalleluya. நல்ல கை வைத்து ஹalleluya. ஆமென். கை அசைத்து ஹalleluya. ஹalleluya. தேவா சமூகமே, தேவா உம் சமூகமே எனது பிரியமே. தேவா தேவா உம் சமூகமே எனது பிரியமே. நல்ல கைகளை உயர்த்தி, நல்ல ஆண்டவரே, எங்க குடும்பங்கள் நல்லா இருக்கணும், எங்க குடும்பத்தில் நம்முடைய சமூகம் இருக்கணும்.
உடைய முகத்தை எங்க குடும்பத்துல மறைக்க கூடாது. நாங்க எதிர்பார்த்திருக்கிறோம். எங்க குடும்பங்கள்ல சில குறைகள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சரிப்படுத்தும். உன் வாழ்க்கையில காயத்தோட இருப்பாயானால் இன்னைக்கு ஆண்டவர் உன் காயத்தை சுகமாக்க வருகிறார். உன் காயங்கள் எதனால உன் உள்ளத்துல வேதனைப்பட்டு இருக்கிறாயோ அந்த வேதனையை கர்த்தர் மாற்றி அமைப்பார். உன் வீடு சமாதானமும் சந்தோஷமும் நிறைவா இருக்கணும். சொசைட்டிக்கு பாதுகாப்பா இருக்கணும். கர்த்தர் உன் காயங்களை ஆற்ற வல்லமை உடையவர். எங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க, சமாதானப்படுத்துங்கப்பா. நல்ல கைவைத்தை சத்தமா கேளுங்க. எங்க குடும்பத்துக்குள்ள தேவனே நீர் வாரி எங்க வீட்டுக்குள்ள, எங்க வீடு சமாதான தாபரமாக இருக்கணும். கர்த்தாவே, கண்ணீரின் படுக்கை அல்லப்பா. எங்க குடும்பம் நல்ல சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், தேவ ஆவியானவர் இருக்கணும். கர்த்தருடைய சமூகம் உங்களோட வருவதாக, கர்த்தருடைய பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள இருப்பதாக, உங்க வீடுல தேவ சமூகம் எப்பொழுது நிறைந்திருப்பதாக. எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமேன். புது வாழ்வு ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். தமிழ் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 8:45க்கும், 4ஆம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும், 5ஆம் ஆராதனை மதியம் 12 மணிக்கும், மாலை ஆராதனை 6 மணிக்கும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை முதல் ஆராதனை காலை 6:30க்கும், 2ஆம் ஆராதனை காலை 8:15க்கும், 3ஆம் ஆராதனை காலை 10 மணிக்கும், 4ஆம் ஆராதனை காலை 11:45 மணிக்கும், மாலை ஆராதனை 4:30 மணிக்கும் நடைபெறும். சிறுவருக்கான ஆராதனை அனைத்து ஆராதனை நேரங்களிலும் நடைபெறும். இந்தி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மணிக்கும், தெலுங்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கும் நடைபெறும். பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். வாலிபர்கள் சிறப்பு ஆராதனை சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். எங்கள் முகவரி எண் 6, அண்ணா சாலை, சின்னமலை, சென்னை 6,15,000. 24 மணி நேர தொலைபேசி எண் 914422353535. நமது அனைத்து ஆராதனைகளையும் நேரடி ஒளிபரப்பாக www.nlag.in என்ற இணையதளத்திலும் காணலாம். மேலும் SMS செய்ய 9884544000 என்ற எண்ணுக்கும், ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு hopecenter@nlag.in என்ற மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.